ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு சாமி கும்பிட்டு சஷ்டிங்க, அதனால் சாமி கும்பிட்டு செடியெல்லாம் வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். கொத்தமல்லியோட நிலமை அப்படி தாங்க இருக்குது. பட் மற்றதெல்லாம் விதை வீட்டுக்குள்ளேயே நான் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் நல்லா வந்துருச்சு. வெளியில் இப்போ பழைய தொட்டியில் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கார்னரில் வச்சு பயங்கர காற்றுங்க. மண் போட்டு மிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஷீட்டை எடுத்து போட்டிருந்தேன். மண் பார்த்திங்கன்னா ரைஸ் பெட்டு தான் நான் வாங்கியிருக்கேன், ஆர்கானிக் ரைஸ் பெட்டு. அதுலேயும் 2 கலர்ஸ், அதாவது பிங்க் கலர் மூட்டை ஒன்று, பர்பிள் கலர் மூட்டை ஒன்று வாங்கியிருந்தேன். கொத்தமல்லி ரொம்ப சொதப்பில் ஆகிடுச்சுங்க. அது என்னன்னே தெரில, வரவே மாட்டேன்ருச்சு. ஒரு வேளை வெயிலில் வச்சுருக்கிறதுனாலையோ என்னவோ தெரில. நான் திரும்ப அதை எடுத்துகிட்டு ஓரமாக வச்சு நிறைய தண்ணி விட்டுட்டுருந்தேன். தண்ணியும் கம்மியாக இருக்கிறங்காட்டி வரலையா அப்படின்னு தெரில. இப்படி தாங்க வந்துட்டு இருந்தது. ஒரு தடவை கூட இந்த கொத்தமல்லி மட்டும் எனக்கு ப்ராப்பராக வந்ததே கிடையாது. இங்கேயும் சரி, அங்கே ஊர்லேயும் சரி, அது எப்போவுமே ட்ரபுள் தான். வெள்ளரிக்காய் வச்சதும் அதே மாதிரி தான். இடையில கொத்தமல்லி விதை அதுக்குள்ளே விழுந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் ஸ்பாயிலாக இதாக இருந்தது. ஸோ அது வச்சா வருமானு எனக்கு தெரியல. வெளியில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த இது பார்த்திங்கன்னா, இது கண்டெய்னர் மிக்ஸுங்க. 2 மூட்டை வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று பாட்டிங் மிக்ஸு, இன்னொன்று ஆர்கானிக் ரைஸ் பேக்கில் கண்டெய்னர் மிக்ஸ். ஃபஸ்ட்டு 2 க்ரோ பேக் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதுதான் வந்திருந்தது. 3 க்ரோ பேக்கு பார்த்திங்கன்னா, இது 10 கேலன் பேகு. எனக்கு அது ஒரு டவுட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது, சைஸு அதெல்லாம். பட் ஓகேங்க, கொஞ்சம் பெருசாகவே தான் இருந்தது. பயங்கர பெருசாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுவே நான் திரும்பவும் ஆர்டர் போட்டேங்க தெரியாமல். அது ஏன்டா ஆர்டர் போட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பேக் அகலமாக இருக்குது. ஸோ லென்த் ஓரளவுக்கு இருக்குது, பட் அகலமும் அதுக்கு ஈக்குவலாகவே இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை ஒரு பக்கம் நான் அதை வச்சுக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா, அந்த செடி வரும் இல்லையா, அந்த கொடி செடி மழைக்கு ஆடாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் தனித்தனியாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டேங்க. அது வெளியிலேருந்து பார்க்குறக்கு ஓகே இப்படி இருக்கிறங்காட்டி தனித்தனியாக இருக்கும் போல், அதனால் உள்ளே நீட்டாக வச்சு கட்டியிருக்காங்கன்னு நினச்சேன். வீட்டுக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது கிட்டத்தட்ட அப்படியே த்ரெட்டு செயின் மாதிரி ஜாயிண்ட்டுங்க. இது அதை ஒன்றுமே பண்ண முடியாது. வேணும்னா நம்ம கட் பண்ணி தான் வைக்கணும். அது கட் பண்ணாலும் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். எனக்கு ஓகே, இது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுட்டேன். மண் பார்த்திங்கன்னா, இந்த ஆர்கானிக் ரைஸ் பெட் கண்டெய்னர் மிக்ஸு சரிங்களா. இதில் ஒரு நிறையா வெரைட்டி இருக்குதுங்க. இங்கே போனால் பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணேன், பாட்டிங் மிக்ஸ் எனக்கு அந்தளவுக்கு க்ரோத் கொடுக்கலங்க. அதனால இந்த தடவை கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி ஓகே மண்ணை மாற்றலான்னு சொல்லி அங்கே இருக்கவங்கக்கிட்ட கேட்டுட்டு இந்த கண்டெய்னர் மிக்ஸும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே இன்னொன்றும் வாங்கியிருந்தேன். இது அப்படியே அந்த மூட்டையிலேயே இருக்கங்காட்டி கொஞ்சம் ஈரப்பதமாகவும் நல்லா கட்டி கட்டியாக இருக்குங்க அங்கங்கே. அதனால் உட்காந்து இது ஒவ்வொன்றா ஊற்றி நம்ம விட்டுட்டு இருக்கணும். இது கொஞ்சம் பெரிய வேலை தான். பட் ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லைங்க. அப்படி இல்லைன்னா கட்டி கட்டியாக இருந்ததுன்னா உள்ளே அந்தளவுக்கு செடி வேர் உள்ளே போகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டிங் மிக்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு அதுலேயே பாதி பாதியாக போட்டேன் நான். மண் தாங்க போட்டிருக்கேன். இதுலேயே பார்த்திங்கன்னா நான் கம்போஸ்ட்டு போடவே இல்லை. ஆக்சுவலாக கம்போஸ்ட்டை சுத்தமாகவே நான் மறந்துட்டேன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா, இதுவும் ஆர்கானிக் ரைஸ் பெட்டு தான். இது கிரவுண்டு சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மண் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட களிமண் மாதிரி இருக்குங்க. அதுதான் வித்தியாசம். அந்த மண் கொஞ்சம் பொலபொலன்னு இருக்கும். இந்த ரைஸ் பெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்டன் சாயில் கொஞ்சம் களிமண் மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எல்லாத்தையும் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணிட்டேன். தனித்தனியாக வச்சு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளான்ட்டு ஃபுட்டு கடைசியாக கொஞ்சமாக இருந்ததுங்க. ஒரு 1.5 கப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்லைட்ஸ் அந்த தண்ணியெல்லாம் உள்ளே இறங்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செம்ம காற்றுங்க. எதையுமே என்னால் ப்ராப்பராக பண்ணவே முடியல. அந்தளவுக்கு காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. சரி இதுதான் டைமிங்குன்னு சொல்லி நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப குளிர அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஸ்னோ கூட வந்துருச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா யூஎஸ் வந்ததுலேருந்து ரொம்ப நாள் ஆசை செடி ஏதாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
நானும் நிறையா ஒரு இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த தடவை பார்த்திங்கன்னா விதையெல்லாம் வாங்கி முன்னாடியே போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கிறது பீன்ஸ் தான், நல்லா வந்திருக்குங்க வீட்டுக்குள்ளே வச்சு நான் வச்சது. இது வந்து பார்த்திங்கன்னா zucchini தான். ஃபஸ்ட்டு வந்து நான் zucchini தான் வைக்கிறேன். மொத்தம் 3 க்ரோ பேக்குக்கு தாங்க மண்ணே வந்துச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா 3 மூட்டை மண் போட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேக்குக்கு தான் வந்திருக்கு. ஒரு க்ரோ பேக்குக்கும் கிட்டத்தட்ட 1 மூட்டை பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஓகே அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். இதில் வந்துட்டு எனக்கு வராததில் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க. தக்காளி, மிளகா இதெல்லாமே நான் வச்சுருந்தேன் தான். வீட்டுக்குள்ளே வச்சுருந்தப்போ செடி வந்து நல்லா வந்ததுங்க. வீட்டுக்குள்ளே வச்சுருந்தப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்திருந்தேன். அதுவே நான் வெளியில் வைக்கும்போது கரெக்டாகவே வரல, நல்லாவே வரல. அதான் உண்மை. ஏன்னே எனக்கும் தெரிலங்க. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி அந்த 1 வீக் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு மாதிரி காஞ்சிருச்சுங்க, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. இது வந்து ஓன் ஹவுஸ்லாம் கிடையாது இல்லையா, அப்பார்ட்மெண்ட் தான். நான் இதில் வந்து ஷேடுக்கெல்லாம் எதுவுமே நான் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அதனால் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நான் விட்டுட்டேங்க. zucchini வந்துட்டு நான் ஒரே க்ரோ பேக்லேயே பார்த்திங்கன்னா 3 இது வச்சுட்டேன். ஏன்னா பெருசாக இருந்ததா க்ரோ பேக்கு, அதனால் ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அது கொடி மாதிரி வராது அப்படிங்கிறதுனால தைரியத்தில் வச்சு விட்டுட்டேங்க. கடைசியில் பார்த்தா அது நல்லா வளர்ந்துருச்சு. வெள்ளரிக்காவும் அதே மாதிரி தாங்க. வெளியில் வச்சதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்து தனியாக வச்சுருந்ததுமே வரல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு நல்லா பெருசாக இருந்ததுங்க. வெளியில் கொண்டாந்து வச்சு பார்த்திங்கன்னா அது இலையெல்லாம் வந்து காஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா அதையெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தப்போ டக்குன்னு நல்லா வளர்ந்துருச்சு. கொண்டு போய் வெளியில் வைக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஓகே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நான் அதை அப்படியே வச்சுருக்கேங்க. சரி வளருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வெண்டைக்காவை என்ன இப்போ சதி பண்ணிச்சு பார்த்திங்களா, அது வந்துட்டு சான்ஸே கிடையாது. கிட்டத்தட்ட நான் 5 கப்பில் போட்டிருந்தேன். நல்லா செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ லென்த் வந்திருக்கு இல்லையா. இதை கொண்டு போய் நான் கீழே தாங்க வச்சுருக்கேன். அந்த 5 கப்பில் வச்சுருந்த செடியில் இப்போ 5 செடி தாங்க இருக்குது, உயிரோடு இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றது எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு, வரவே இல்லை. அந்த 5 செடி கூட க்ரோத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதுவும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இது என்னடா கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றும் என்ன பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த க்ரோ பேக்லாம் வச்சுட்டு மற்றதெல்லாம் சின்ன தொட்டியிலையும் வச்சுருந்தேன். ரோஸ் பார்த்திங்கன்னா நாக் அவுட் வந்து பிங்க் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு பெரிய பேஸ்கட்லேயும், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டேங்க. அது அனுப்பி வச்சுருக்காங்க. மொட்டும் இல்லை எதுவும் இல்லை, செடியே ஒரு மாதிரி சின்னதாக இத்தினோண்டு அனுப்பியிருந்தாங்க. பட்டு ஓகே நம்ம வச்சு அதை தேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா வச்சு தண்ணியெலாம் ஊற்றி அதுக்கெல்லாம் வந்துட்டு உரம் வாங்கிட்டு வந்து நான் போட்டுட்டேன். இந்த 3 க்ரோ பேக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்ச க்ரோ பேக்கெலாம் வந்து கம்போஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் அண்டு மேன்யூன்னு சொல்லிட்டு இந்த கம்போஸ்ட்டை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். மண்ணுக்கு ஈக்குவலாக கம்போஸ்ட்டையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராபெரி இது எல்லாமே நான் பார்த்திங்கன்னா லோஸில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு டேலியா நிறைய கிழங்கு வச்சுருந்தாங்க எல்லா தொட்டிலையும். கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு தொட்டியில் தான் வளர்ந்துருந்தது. அதுவும் ஏன்னு தெரில. இது வந்து மிளகா தான், எந்தளவுக்கு வரும்னு தெரியல. பட் பார்த்திங்கன்னா இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேங்க. சின்ன செடி. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் நல்லா ஹைட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்ட்டும் நம்ம ஊரில் வந்துட்டு துவளை செடி சொல்லுவோம்ல, அதுவும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஊரில் அது வந்து தாய் பேசில்னு சொல்லுவாங்க. தக்காளி வந்து நான் வெளியில் தான் வாங்கியிருந்தேன். அதுவும் நல்ல ஹைட் வந்துருச்சு. ஆனால் இந்த வெண்டைக்காய் பார்த்திங்களா இந்த ஹைட்லேயே தாங்க இருக்குது. இன்னும் அந்த வெண்டைக்காய் செடி மட்டும் எனக்கு வளரவே இல்லை. அதுக்கப்புறம் ரோஸ் வந்துட்டு இது சரியாக வளராமல் தானே வச்சுருந்தேன். கொஞ்சம் வளர்ந்து இப்போ அதில் மொக்கே விட்டுருச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் எப்படா கலர் ஒரு பூ வரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளரிக்காவும் அதே மாதிரி ஒரே க்ரோ பேக்லேயே 4 நாளாக அப்படியே வச்சு விட்டுட்டேங்க. அந்த பீன்ஸ் பார்த்திங்கன்னா வரவே இல்லை. இது வந்துட்டு zucchini வந்து நல்லா வளர்ந்துருக்கு. பட் இது கொடியாக வருமா செடியாக வருமானே தெரியல. கத்திரிக்காய் வந்து 2 டைப்பில் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி தழை ஃபைனலாக நல்லா தண்ணி ஊற்றி இந்த செடியோட நிழலடியில் வச்சு ஓரளவுக்கு வளர்த்திட்டேனே சொல்லலாம்.
இதுலேயும் இருக்கிறது மிளகாதான்னு நினைக்கிறேன். அது என்ன செடின்னு தெரியாமல் தாங்க எல்லாத்தையும் அப்படியே நான் வச்சுருக்கேன். வளர்ந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதை நான் அது கிட்டத்தட்ட 2 வாரமாக ஒரே ஹைட்டில் தாங்க இருக்குது. அது வளரல அப்படின்னா வந்து தூக்கி போட்டுட்டு வேறு எதாவது மாற்றிடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். தண்ணி அதிகமானதுக்கப்புறம் அதில் போகிற கலர் பார்த்திங்கன்னா தெரியும். இது என்னாச்சுன்னா அப்படியே வந்து அந்த காரையில் பிடிச்சிருச்சுங்க. இது போகுமான்னு வேற எங்களுக்கு தெரியல. போகும்போது எல்லாம் கழுவி விடணும்னு நினைக்கிறேன். பாய்ங்க. செடியில் இனி வந்துட்டு காய் வரும்போது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.